ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா பைத்தானில் வேரியபிள்னா என்ன, இஃப் ஸ்டேட்மெண்ட்னா எதுக்கு, பிரிண்ட் எதுக்கு, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். அத்த இஃப் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் சம்திங் பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மோஸ்ட்லி எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுதோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்கலாம், வைல் லூப் பார்த்துக்கலாம். வைல் லூப் நான் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வைல் லூப். ஓகே, ஐன்னு டிசைட் பண்ணிக்கிறேன் வேல்யூ. தென் அது எது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஐயை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ ஐ கொடுத்துட்டு எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இல்லை எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 0ன்னு போட்டுங்க, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 1ன்னு போட்டுங்க, உங்களோட விருப்பம் தான். ஓகே, இங்கே ஐ தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் ஏ கொடுக்கலாம், இல்லை ஒரு வேர்டு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இப்படி கூட கொடுத்துக்கலாம், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இந்த ஐயை எடுத்துட்டு அப்படி இங்கே கொடுக்கும்போது இங்கேயும் நீங்கள் என்ன கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட்னு கொடுக்கணும். அப்போ தான் ரெண்டுமே செட் ஆகும். ஸோ ஐஎன்சி உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ணலான்னா, இப்போ இதோட மீனிங் என்ன நான் சொல்லிடுறேன், ஃபுல்லாக டைப் பண்ணிடுறேன். பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஐஎன்சியா, ஓகே ஐஎன்சி. தென் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ ப்ளஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் இன்க்ரிமெண்ட், அதாவது எனக்கு எதுலேருந்து ஸ்டார்டிங் வேல்யூன்னு கூட கொடுக்கலாம். இதை இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். எஸ்டிஆர்னு கொடுக்குறேன், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கேயும் இப்போ எஸ்டிஆர்னே கொடுத்துக்கலாம். எஸ்டிஆர் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்டிஆர்னு கொடுங்க, எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துரு. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் எதில் ஸ்டார்ட் பண்ணுறேன், 1லேருந்து 10 வரும்போது எனக்கு ஸ்டாப் ஆகிடும் இந்த ஸ்டேட்மெண்ட். இல்லை எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து போட்டுக்கலாம், இல்லை 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இங்கே 2ன்னு போட்டுக்கலாம், இல்லை எனக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 3ன்னு போட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ நம்பர்ஸ், ஸோ அந்த நம்பரை இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் சும்மா 1ன்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் கவுண்ட் ஆகணும், எண்டிங் எது வரைக்கும் இருக்கணும் நம்பர்ஸ், எனக்கு 10 வரைக்கும் வரணும், இல்லை 100 வரைக்கும் வரணும், இல்லை 100 வரைக்கும் வரணும், சம்திங் உங்களுக்கு எதில் வேணுமோ அது மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு முடிவு வந்து இந்த எண்ணில் முடிவாகணும் அப்படின்னு கூட, இந்த டிஜிட்டில் முடிவாகணும், 1000 2000 சம்திங் எது வேணால் போடணும். நான் சும்மா சாம்பிளுக்காக 10ன்னு போட்டிருக்கேன். தென் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு நம்ம எதை பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆரை தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எஸ்டிஆர்னு கொடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு எஸ்டிஆர் தானே பிரிண்டே ஆகணும். ஸோ எஸ்டிஆர்னு கொடுத்துறேன். அதெல்லாம் ஓகே. இங்கே என்ன ஐ ப்ளஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐ இப்போ இங்கே 1ன்னு வேல்யூ கொடுத்தாச்சு எஸ்டிஆருக்கு. இங்கேயும் என்ன பண்ணால் எஸ்டிஆர்னு போட்டுக்கலாம். ஓகே, இங்கே வந்து எஸ்டிஆர் 1ன்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்தோம், 1 இருக்கும். சரி, இங்கே பார்க்கும் எஸ்டிஆரில் என்ன இருக்குது, 1 இருக்குது, அது 10 விட அதிகமாக கிடையாது. ஸோ பிரிண்ட் பண்ணோம் 1ன்னு, அவ்வளோதான், 1 பிரிண்ட் ஆகிடும். அதாவது நான் இதை போடலாம் சொல்கிறேன், இந்த இன்க்ரிமெண்ட்டை வந்து நான் போடாமல் விட்டுட்டேன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட்டே ஆகாது. 1ன்னு கொடுத்துருக்கேன், எஸ்டிஆரில் என்ன இருக்குது, 1 இருக்குது, 10 விட பெருசான்னு பார்க்கும், இல்லை அப்போ பிரிண்ட் பண்ணும். எஸ்டிஆர் எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். பட் அடுத்த லைன் பிரிண்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இன்க்ரிமெண்ட்டே பண்ணலையே, 1ஓட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக 1 தானே இருக்கும். ஸோ அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ளஸ் ஈக்குவல் 1ன்னு கொடுக்குறோம். எனக்கு எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகணும், 1 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுனா போதும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி 1 இன்க்ரிமெண்ட் ஆகுனா 1 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆகுனா இங்கே 2ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 3 இன்க்ரிமெண்ட் ஆகுனா இங்கே 3ன்னு கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எது வரைக்கும் வருது, 1 2 3 4 5 6 7 8 9 எனக்கு 9 வரைக்கும் வருது கரெக்டாக. அதாவது எனக்கு வந்து 10 விட இருக்கக்கூடாது. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 1. இப்போ இதுவே நான் 2ன்னு கொடுத்துக்கிறேங்க. 2ன்னு கொடுத்தா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், ரன்னுன்னு கொடுக்குறேன். ஸோ இது பாருங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. அதாவது நம்மளுக்கு எந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அதில் போட்டுக்கணும், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அது மாதிரி இதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு 10க்குள்ளே இருக்கணும், 12க்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி. இதில் இப்போ என்ன கொடுக்குறேன்னா 5க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போடுறேன். எனக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகணும், ஆனால் 5க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 3 4, அதாவது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5லேயே முடிஞ்சிடுது. 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தான் நம்ம வைல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்.
ஏன் இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு டவுட் வரும். ரீசன் என்னன்னு வச்சுங்களேன். இப்போது இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, அவுச், இதில் இன்னொரு டாட் போட்டுட்டோம். ஓகே, இதையும் ஓகே, இதை கமெண்ட் பண்ணியாச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிண்ட் எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன், இல்லை ஹாய் காய்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து எனக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகக்கூடாது, 10 வாட்டி பிரிண்ட் ஆகணும், 20 வாட்டி பிரிண்ட் ஆகணும்னா நான் அப்போ என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட்டை வந்து காப்பி பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது அந்த 10 வாட்டியும் நான் வந்து 10 வாட்டி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கணும். இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமு. வந்து நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் அதிகமாகும், ப்ரோக்ராம் லென்த் வந்து அதிகமாகும், கேபி சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் கொடுத்துக்கலாம். இந்த எஸ்டிஆரில் வந்து உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேர்டு வந்து வரணும், அந்த மாதிரி வேர்டு மாதிரி வரணும்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் என்ன பண்ணலான்னா ஹலோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாமா, ஹலோ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த டாட்லாம் எடுத்துடலாம். ஏன்னா கமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ கமெண்ட் பண்ணால் ரன் ஆகாது. ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ஹலோ 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 அப்படின்னு வருது. அதாவது நான் இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அதை ஹலோ ஹலோன்னு வருது. இதுவே எனக்கு 10 வாட்டி வரணும் இந்த ஹலோ ஹலோனா, அப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், தென் இங்கே 10ன்னு போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகினா கூட 0, உங்களோட விருப்பம் தான், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு 10 டைம் ஹலோ ஹலோன்னு வரணும். பார்த்தீங்கன்னா ஹலோ 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 ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு 10 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், எத்தனை லைன், மேக்ஸிமம் தான் 4 லைன் தான். இந்த 4 லைன்லேயே பார்த்தீங்கன்னா இத்தனை வாட்டி எனக்கு 10 வாட்டி வருது. இதுவே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணால் 10 வாட்டி நான் பிரிண்ட் பண்ணால் தான் எனக்கு ஹலோ ஹலோ ஹலோன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தருணங்களில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம வந்து வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கலாம், இதை எடுத்துடலாம். ஓகே, பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்ன ஃபார் லூப் பார்த்துலாம். ஏன்னா ஃபார் லூப்பும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட்டு நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண வேணாம். ஃபார் லூப்பில் அதுலேயே வந்து இன்க்ளூடாக இருக்கும். இப்போ ஃபார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கும் எதனா ஒரு வேர்டு பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1 கொடுத்துக்கலாம், எண்டிங் வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்ச் போட்டுக்கலாம். தென் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது, தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும். என்ன இதில் நீங்கள் இன்க்ரிமெண்ட்டே பண்ணல, ஆனால் இதில் உங்களுக்கு எப்படி ஆகுது அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப்பில் வந்து என்னென்னா நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், +=1 அந்த மாதிரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து தந்துடுறாங்க. நீங்கள் இதிலே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் இன்க்ரிமெண்ட்னு ஒரு டேபிள் போட வேணாம் அப்படின்னு. அதாவது எப்படின்னா நம்ம அதில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா, மேலே ஒரு வைல் லூப்பில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுத்தோம். இதில் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா எனக்கு எண்டிங்கோட கொடுத்துக்கலாம். எனக்கு 10ல் தான் முடியணும், 20ல் தான் முடியணும், 100ல் தான் முடியணும் அப்படி இருந்துச்சுன்னா அதில் கொடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். அதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுக்கலாம், ஜீவா அப்படின்னு சும்மா நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, 1 2 3 வருது. என் ரீசன் என்னென்னா இங்கே வந்து ஐ கொடுத்துக்கலாம். தென் இதில் என்ன கொடுக்கலாம், சாரி எக்ஸ் ரன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீவா 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 ஜீவான்னு வருது. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நேமாக கொடுத்தும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நம்பராக கொடுத்தோம். நீங்கள் இதுக்கு எதுக்குமே வேல்யூ கொடுக்காம ஜஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் வரும், 1லேருந்து 10க்குள்ளே வரும். இல்லை எனக்கு ஒரு நேமாக பிரிண்ட் ஆகும்னா அங்கே ஒரு நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த நேமுக்கு என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேரியபிளை வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே டவுட் வரும், நான் ஐன்னு ஒன்று கொடுக்கவே இல்லை, ஆனால் ஐ நீங்கள் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஐன்னு தான் மென்ஷன் பண்ணணும், இல்லை எக்ஸ் ஏ எதனா ஒரு வேரியபிளில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எதனா ஒரு லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இன் அப்படின்னு கொடுத்துட்டு ரேஞ்ச்னா எனக்கு இதில் இருந்து இதுக்குள்ளே
அப்படின்னு சொல்லுவோம்ல. ரேஞ்சுனா என்ன, ஒரு லிமிட்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு 1லேருந்து 10க்குள்ள வரணும், அதான் லிமிட். இல்லை எனக்கு 2 2 ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு கமா போட்டுட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 2 வரும். அதாவது 1 2 3 நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை எடுத்துடலாம். இதை மாதிரி பிரிண்ட் பண்ணோம்னா ஒய் நச்சு 1 ப்ளஸ் ஓகே ஐ நீங்கள் உள்ளல ஓகே. இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 2 பிரிண்ட் ஆகும். அதாவது எதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 10க்குள்ளே இருக்கணும், 2 2 எனக்கு பிரிண்ட் ஆகணும். இங்கே 2ன்னு போட்டுக்கலாம். பாருங்க 1 3 5 7 8. ஸோ எனக்கு 2 2 பிரிண்ட் ஆகுது. இதுவே இங்கே நான் 0 வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். 0லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். 10க்குள்ளே வரும். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் எனக்கு பாருங்க ஈவனாக வருது. 0 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் வேல்யூ வேணால் 0. எனக்கு எப்படி மல்டிபிள் ஆகணும், 2ஆல் மல்டிபிள் ஆகணும், 2 2 வரணும். எனக்கு 2 4 6 8 10. ஸோ நான் இங்கே வந்து எனக்கு 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 10 வந்து பிரிண்ட் ஆகலை, 8 வரைக்கும் தான் வருது. ஓகே, இதுவே எனக்கு இங்கே 10 வரணும்னா இங்கே 12ன்னு கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். 2 2 உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இதுவே எனக்கு 3 3 வரனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 3 ஆகுது. 3 6 9. ஸோ இந்த மாதிரி இல்லை 4 4 வேணால் 4 மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மல்டிபிகேஷன் ஆகணுமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டார்டிங் வேல்யூ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட லிமிட் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். லிமிட்னா 100 வரைக்கும் எனக்கு வரணும், 100 வரைக்கும் வரணும், 200 300 400 500 600. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்து இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட லிமிட் எவ்வளோ அப்படின்னு. இதுலேயே கூட இன்னொன்று நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு இதுலேயே நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். கொடுத்துருக்கேன். 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஐ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் எதுக்கு இங்கே நான் பிரிண்ட்னு கொடுத்துருக்கேன்னா 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் இந்த ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இஃப்னா அது ஒரு கண்டிஷன். எனக்கு 5னா அதோட ஸ்டாப் ஆகணும், 10னா அதோட ஸ்டாப் ஆகணும், இல்லைனா 5னா எனக்கு இங்கே வந்து எதனா ஒன்று பிரிண்ட் ஆகணும், 10னா இங்கே வந்து எதனா ஒரு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்குறது தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிரேக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன் இதில், எனக்கு வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் என்னன்னா 5 வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 5ஓட ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இது கூட வேணாம், எடுத்துடலாம். இல்லை இது இங்கே கொடுத்தீங்கன்னா அவுச், இங்கே கூட கொடுத்துக்கலாம். இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரினா ஸ்டாப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்னா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரியும். ஓகே, 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வரணும்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் என்ன கண்டிஷன் என்ன கொடுத்தேன்னா எனக்கு 5ன்னு ஐயோட வேல்யூ எப்போ 5ன்னு வருதோ அப்போ வந்து எனக்கு பிரேக் ஆகிடணும், அதாவது ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 5ன்னு வந்திருக்கு. எதோட ஸ்டாப் ஆகிடுச்சு, 5ஓட ஸ்டாப்னு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு வந்து 8 வரைக்கும் வரும்னா இங்கே 8ன்னு கொடுத்துக்கலாம். ஐயோட வேல்யூ எப்போ 8ன்னு வருதோ அப்போ வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து அகைன் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதில் பிரேக் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிள், அதாவது அந்த வேல்யூ வந்து இங்கே கொடுத்துக்கலாம். 10 11 12 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2லேயே ஸ்டாப் ஆகணும்னா இங்கே நீங்கள் 2ன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஓட ஸ்டாப்னு வந்துச்சு. உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ யுவர் வேல்யூஸ் ஓவர், இல்லைனா எக்ஸிக்யூட் டைமில் எக்ஸ்பிரே அந்த மாதிரி சம்திங் என்ன கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓடிபிலாம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன காமிக்கும், எக்ஸ்பிரைட் அப்படின்னு காமிக்கும். தெரியும்ல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். 5 மினிட்ஸ் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே அன்யூஷுவலாக இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். அப்படின்னா ஒரு ஓடிபி உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு, அந்த ஓடிபி நீங்கள் அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே போடணும், இல்லை மெசேஜ் வந்திருக்கு அதை 5 மினிட்ஸ்க்குள்ளே போடணும்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே போடலாம், அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் இதில் கண்டினியூ. ஓகே, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபார் ஹை இன் ரேஞ்ச் 0, அதாவது 0 வந்து 10 வரைக்கும் எனக்கு கவுண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஐன்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்ன, எனக்கு 5 வந்துச்சுன்னா அதை பைபாஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். நான் இருக்கா போன வீடியோவில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நான் கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு 5 வந்தோனே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஆயிடும். அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகாது. இதுல எப்படின்னா 5 மட்டும் எனக்கு பைபாஸ் பண்ணி விட்டுரும். எனக்கு 5 மட்டும் வேணாம். அதுலேருந்து பிரிண்ட் ஆகலாம். எனக்கு எப்போ ஐயோட வேல்யூ 5ன்னு வருதோ, அத வந்து கன்டின்யூ பண்ணு. அதாவது அத விட்டுட்டு கன்டின்யூ பண்ணு அப்படின்னு குடுத்துருக்கேன். எனக்கு அந்த 5 மட்டும் பைபாஸ் பண்ணிட்டு போ. அதாவது ஏன்னா சில இது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது யாராவது சில கமாண்ட்ஸ் குடுத்தாங்கன்னா, அந்த கமாண்ட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாம மித்த கமாண்ட்ஸ் எல்லாமே வரணும். அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட மெம்பர் அதாவது YouTubeல கமெண்ட் பண்றதே வச்சுக்கலாம். இல்ல வேற எதனா கமெண்ட் பண்றதா வச்சுக்கலாம். எது வேணாலும். இந்த பர்ட்டிகுலர் நேம்ல அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஐடியில இருந்து இந்த Gmail ஐடில இருந்து மெசேஜ் வந்தா மட்டும் பிளாக் பண்ணு. இத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்க ஃபோன்ல சம் கான்டாக்ட்ஸ் இருக்கும். இல்ல WhatsAppல சம் கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்கள மட்டும் நீங்க பிளாக் பண்ணுவீங்க. ஆனா மத்தவங்க பண்ற மெசேஜ்லாம் வரும். நீங்க பிளாக் பண்ணியிருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர்ல இருந்து மட்டும் உங்களுக்கு மெசேஜ் வராது. ஸோ அந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி தருணத்தில கூட இத பயன்படுத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். தென் ரன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 5 பார்த்தீங்கன்னா எனக்கு பைபாஸ் ஆயிடுச்சு. 6, 7, 8, 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 வந்து பைபாஸ் எப்படின்னா எனக்கு இந்த 5 மட்டும் வராம மீதி எல்லாமே கன்டினியூவா வா அப்படின்னு நான் இதுக்கு வந்து கமாண்ட் குடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன குடுக்குறேன் 7 அப்படின்னு குடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன்னா ரன் குடுக்குறேன். ரன் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா எனக்கு 6, 8, 9ன்னு வருது. ஆனா இதில பார்த்தீங்கன்னா 7ன்னு ஒரு வேரியபிளே வரல. அது வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் மட்டும் அந்த பர்ட்டிகுலர் ஐடியில இருந்து மட்டும் எனக்கு சம் இன்ஃபர்மேஷன் வேணாம். மத்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணா இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, வைல் லூப் என்னன்னு பார்த்தோம். ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. தென் இன்னொரு புது வீடியோல உங்கள வந்து திருப்பி வந்து சந்திக்கிறேன். டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ.